அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 10/2/2025 திரையோதசி திதி மாலை 6:58 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:59 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் அமிர்த யோகம் மாலை 5:59 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாகி சந்திரனுடன், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, அன்னதானமும் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, புது பதவி ஏற்க, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நாம் ஏற்றிவிடும் ஏணியாக இல்லாவிட்டாலும் சூழ்ச்சி செய்யும் சகுனியாக இருக்கக்கூடாது. ஆமாங்க, அதுதாங்க நீங்கள் எப்பொழுதுமே முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுவீங்க. அப்படி முடியலைன்னா நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். நாம் ஏன் அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக தலையிடுவான அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வழி தனி வழி என்று நினைத்து கொண்டு முடிந்தால் எல்லோருக்கும் உதவுவோம், இல்லாவிட்டால் முடிந்த வரைக்கும் அமைதியாக இருப்போங்கிற கொள்கையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு உதவக்கூடிய மனசு இருக்குதுங்க. அதனால தாங்க இன்னைக்கு யார் பார்த்தாலும் உங்களை வணங்குறாங்க, வாழ்த்துறாங்க. நீங்களும் ஒரு பெருந்தன்மையோடையும் நடந்துகிட்டு இருக்கீங்க. குரு பகவானும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அள்ளி கொடுத்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கூட கோவில் விழாக்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. ஊர் பொது காரியங்களையும் இன்னைக்கு முன்னால் நின்று நடத்துவீங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் கூட புது வேலையாட்களை நியமிக்கிறது, புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. வசூலும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள், உறவினர்கள் வருகையால் கலகலப்பான மனநிலை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, நீங்கள் நீங்களாகவே இருங்கள். சாயம் பூசிக்கொள்ளாதீர்கள். மழையில் கூட நனைய முடியாது, சாயம் வெளுத்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் செயற்கையாக பேச மாட்டீங்க, செயற்கையாக எதையுமே செய்ய மாட்டீங்க. எப்பொழுதுமே இயற்கையாக நாம் இருப்போம், இயல்பாக இருப்போம், யதார்த்தமாக வாழ்ந்து காட்டுவோம். யார் வேணாலும் எது வேணாலும் நம்மளை பற்றி சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. நான் எனக்கு நல்லவனாக இருக்கிறேன், என் மனசாட்சிப்படி நான் நடந்துக்கிறேன், என் மனசு என்ன சொல்லுதோ அதை நான் சரியாக செய்கிறேன், அப்புறம் என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்றும் எப்போதும் எங்குமே தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்துக் கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்கெல்லாம் கொஞ்சம் திரும்பி வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு உங்களை குசேலம் விசாரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. எல்லாம் உண்மைதாங்க. ஆனால் ராசிக்குள்ளாரே குரு உட்கார்ந்து ஜென்ம குருவாக உட்கார்ந்து பாடாப்படுத்துகிறாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளார இருக்குது. வேறு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு சலசலப்பு மனசுக்குள்ளார இருக்குது. அப்படி நீங்கள் சொல்கிறதும் புரியுதுங்க. இந்த ஜென்ம குரு விலகிறதுக்கு நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. ஏழை பிள்ளைங்க படிப்புக்கும் உதவுறது நல்லதுங்க. சூரியன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிரும் புதிருமாக பேசிட்டு இருந்த அதிகாரி இன்றைக்கி உங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பார். அன்பாக பேசுகிறதுக்கு சக ஊழியர்களாலும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கோப்பையில் கொதிக்கும் நீரின் விளைவு ஆவியாகிவிடும். ஆனால் கோபத்தால் நாம் முதிர்க்கும் வார்த்தையின் விளைவு ஆவி போன பின்னும் நிலைத்து நிற்கும். ஆமாங்க, அதனால தாங்க கோபமே படக்கூடாதுங்க. கோபத்தில் நாம் வேகமாக பேசுகிறதெல்லாம் நாம் போன பிறகு கூட அவர் அந்த மாதிரி சொன்னாருங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசினாருங்க அப்படிங்கிற மாதிரி நாம் சொன்ன வார்த்தைகள் சிலருடைய மனசில் அப்படியே பதிஞ்சிருங்க. அதனால தாங்க கோபம் வந்தால் நீங்கள் அமைதியாகிடுவீங்க. கோபத்தில் நாம் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேச போய் அவங்க மனசுக்குள்ளார அது ஒரு ஆறாத வடுவாக ஆகிவிடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் கோபம் வரும்போதெல்லாம் மௌனம் சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினமும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் தடங்கலாகி முடியுங்க. அதே மாதிரி விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். கடந்த 2-3 நாளாக இருந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு வசூல் நல்லாயிருக்கும். பழைய பாக்கியிலும் நல்ல விதத்தில் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த வேலை சுமைகள் எல்லாம் குறைஞ்சி இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக பார்ப்பீங்க. உத்தியோகத்திலையும் நல்லா இருக்குதுங்க.
குடும்பத்திலிருந்து வந்த சலசலப்புகள்லாம் விலகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நண்பகல் 12 மணி வரை உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே மன நிம்மதி அடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மன அமைதி இல்லாதவருடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானதாகும். ஆமாங்க, மன அமைதி இல்லாதவங்க தப்பாக முடிவெடுப்பாங்க, தப்பான காரியங்கள்லையும் சில நேரங்களில் இறங்கிடுவாங்க. அதனால தாங்க மன நிம்மதியை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுப்பீங்க, மனசு குழம்பாமல் இருக்கும்படி பார்த்துப்பீங்க. எந்த ஆசையாலும் எந்த பாசத்தாலும் எந்த விதமான ஒரு வார்த்தையாலும் நம்முடைய மன நிம்மதியை நாம் கெடுத்துக்கக்கூடாது, நம்ம மனசை அலபாய விட்டுடக்கூடாதுங்கிறதுல தெள்ள தெளிவாக இருந்து கொண்டிருப்பவர்கள், மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி தாங்க சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. நண்பகல் 12 மணிக்கு உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைகிறாரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பயணம் செய்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. மாலை 6 மணியிலிருந்து பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 6 மணி முதல் நிதானமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணப்புழக்கம் உண்டுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது, வியாபாரத்திலையும் ஓரளவு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இருப்பவர் பெருமையை எல்லோரும் பேசுவார்கள், ஆனால் இல்லாதவரின் பெருமையை திறமைகள் மட்டுமே பேசும். ஆமாங்க, நாம் இருக்கிறோமோ இல்லையோங்க, நாம் திறமைசாலிகளாக இருந்துட்டோம்னா நம்முடைய திறமையை காலம் காலமாக எல்லோரும் பேசுவார்கள். நம்முடைய திறமையை எடுத்துக்காட்டாக உதாரணமாக வைத்து பேசுவார்கள். அதனால தாங்க எல்லாரிடமிருந்து நீங்கள் வித்தியாசப்படுவீங்க. ஏதேனும் ஒரு வகையில் பெரிய திறமை உடையவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் கண்டகச்சனி கொஞ்சம் கடுமையாக தாங்க இருக்குது. அதனால் செலவு மேலே செலவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனை நினச்சி கவலைப்படுறதா, புதுசாக வாங்க போகிறதுக்கான கடன் நினச்சி வருத்தப்படுறதா, இப்படி தெரியாமல் சில நேரங்களில் விழித்து கொண்டே இருப்பீங்க. எல்லாம் இப்போ அவசியமாகுது, அனாவசிய செலவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பலரும் பலவிதமாக நம்மளை பற்றி விமர்சித்து பேசுகிறாங்க, வதந்திகள் எல்லாம் கிளப்பி விடுறாங்க. என்ன இது அநியாயமாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறாரு. அதனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினம் திடீர் பயணம்
பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. பழுதான மின்னணு மின்சார சாதனங்கள் அதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு இன்றைக்கி புதுசு வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் இங்கே வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் கூட விறுவிறுப்பாக இருக்கும். ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம். ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க. வெற்றிங்கிறது உடனே நம்ம விருந்துக்கு போய் சாப்பிட்டு வர்ற மாதிரி உடனடியாக கிடைச்சிடாது. ஆனால் வெற்றிங்கிறது வியர்வை சிந்தத்தான் கிடைக்குங்கிறத தன்னுடைய அனுபவத்தால் புரிந்து வைத்து கொண்டிருக்கும் நீங்கள் பிள்ளைகளுக்கும் அதை அறிவுறுத்தி கொண்டே இருப்பீங்க. ஆக மொத்தம் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு கல்யாணம், கிரகப்பிரவேசம், சுப நிகழ்ச்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். புது ஒப்பந்தங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி உயரதிகாரிகள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் அவங்கக்கிட்ட இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் சக ஊழியர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது பெருசாக நம்ம சாதிச்சு காட்டணும், ஏதாவது பெருசாக நம்ம செய்து காட்டணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும், இப்படியே காலம் ஓடின்னு இருக்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை பயணத்தில் சிலர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருந்தால் திருத்தி விட்டு வாழுங்கள், தவறாக இருந்தால் சிரித்து விட்டு நகருங்கள். ஆமாங்க, யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதில் நியாயம் இருக்குன்னா அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதில் நியாயமே இல்லை, ரொம்ப பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து நம்ம வேலையை நாம் பார்ப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சாந்தமாக தன்னுடைய பாதையை அமைத்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருப்பவர் உங்களுக்கு சந்திரன். அவர் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது முயற்சிகளும் இன்னைக்கு பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை ஆட்டி படைச்சாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய கடின உழைப்பால் நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்க, ஜெயிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. குடும்பத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்
அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விஐபிகளால் சில தொந்தரவுகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் சரி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வியாபார விஷயங்கள், உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இகழ்ச்சியை கண்டு மனம் தளராமல், புகழ்ச்சியை கண்டு மனம் மயங்காமல், எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பதே மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. யாராவது புகழ்ந்து பேசுனா இவங்கக்கிட்ட நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுமே, எதுக்காக நம்மளை இப்படி தூக்கி வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. யாராவது உங்களை இகழ்ந்து பேசுனா ஏன் நம்மளை போட்டு இப்படி தாக்கிக்கிட்டே இருக்காங்க, என்ன நாம் தவறு செய்தோம், நம்மளை நாம் மாற்றிக்கணுமே அப்படின்னு எங்கும் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் எச்சரிக்கையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து 4ஆவதுலேயும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாரு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் போராடி நீங்கள் ஜெயிச்சுன்னு இருக்கீங்க. எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் கரையேறிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை கடன் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ராப்பகலாக உழைச்சி அந்த இதெல்லாம் கட்டின்னு இருக்கீங்க. வட்டியை கட்டின்னு இருக்கீங்க. வாகன கடனையும் கட்டின்னு இருக்கீங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. நேசக்கரம் நீட்டின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அரசு விஷயங்கள், வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. வேலை தொடங்கிறதுக்கு, வியாபாரம் தொடங்கிறதுக்கு, டின் நம்பர் வாங்கிறதுக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. அதே மாதிரி எல்லா வகையிலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கடவுளிடம் மௌனமாக பேசுங்கள், ஆனால் மனிதர்களிடம் கவனமாக பேசுங்கள். ஆமாங்க, இறைவன்கிட்ட போய் நாம் அமைதியாக நின்று சின்னதாக ஒரு தியானம் செய்து மனதோடு மனதாக பேசிட்டு வந்துடலாங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட தான் நமக்கு பேச தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் ஒவ்வொன்று இருக்குது. அதை நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தியை இறைவா எனக்கு கொடுன்னு தான் சில நேரங்கள் இறைவனிடம் கையேந்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக பேசணுங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லின்னு இருக்க வேண்டாம். அவங்க வீட்டு விஷயங்கள் நமக்கு தேவையில்லைங்க. எதிர்
வீடு பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்டையும் இன்றைக்கி நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விலை உயர்ந்த தங்க நகைகளை கவனமாக பயன்படுத்துங்க. தொலைஞ்சிராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி விஐபிகள்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் எதுலேயும் போட்டுக்காமல் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது. சோதனைகள் இல்லாவிட்டால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க கடவுள் நேரங்காலம் பார்த்து சில நேரங்களில் சோதனைகளில் நம்மளை மூழ்கடிக்கிறாருங்க. அந்த சோதனைகள் வர வர தான் நம் மனசில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், பதுங்கி இருக்கக்கூடிய திறமைகள் அதெல்லாமே நமக்கு வெளிப்படுதுங்க. உங்களுக்கு சில நேரங்களில் சோதனைகள் நடைபெறும் பொழுது சில விஐபிகள்லாம் அறிமுகமாகி இருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இறைவன் எதை கொடுத்தாலும் அதெல்லாம் நல்லதுக்கு தான் நமக்கு தருவார், அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான்னு பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன், அவர் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷமாக நடந்த கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. யோகாதிபதி சுக்கிரன் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு, யோக ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது ரக வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய கடனை அவசரப்பட்டு அதிக வட்டிக்கு வாங்கிட்டோம், டாப்அப் பண்ணி அதிகமாக வாங்கிட்டோம், இப்போ அதை பைசல் பண்ணிவிட்டு குறைஞ்ச வட்டிக்கு இப்போ கடன் கிடைக்கிது, அதை வாங்கிடுவோமே அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் இருப்பீங்க. சொத்து பத்திரப்பதிவு ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் ஏற்கனவே வாங்கின சொத்தோட பத்திரம் பேங்க்கில் இருக்குதுங்கிறது ஒரு பக்கம். இப்படி ரெண்டுக்கும் நடுவில் திண்டாட வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளை நெருங்காதீர்கள். உங்களை புரிந்து கொண்ட உறவுகளை விட்டு விலகாதீர்கள். ஆமாங்க, உங்களை யாராவது புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கவே மாட்டீங்க, திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள விட்டு நீங்கள் விலகவே மாட்டீங்க. உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்து கொண்டு நம்பகத்தன்மைக்கு பாத்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தினந்தோறும் நல்லது நடக்கணும் தாங்க எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் ஏனோ தள்ளி தள்ளி போகுதேன்னு நீங்கள் ஏக்கமாக ஏங்குவதும் சில நேரங்களில் உண்டுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகுது, உடம்பு நல்லா இருந்தால் மனசு சரியில்லாமல் போகுது. ரெண்டும் ஒன்று சேர்ந்து எப்போ தான் நல்லா இருக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால நிம்மதியாக தூங்கியே பல நாள் ஆகுதுன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே தான் அவர் இருக்கிறாரு, இருக்கவும் போகிறாரு.
அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்பார்த்ததும் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கும். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம், மகனுடைய உயர்கல்வி விஷயமாகவும் சில முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு, கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதிலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியிலேயும் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை 6 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்ல பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சங்கடத்தில் இருந்தாலும் கூட அந்த சங்கடத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஒரு பயம் அடிமனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் சுக்கிரனுங்க. அவர் உங்களுக்கு அழகு இளமையை அதிகமாக்கிக்கிட்டே போவாருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புகழ்பெற்ற புனித நதிகளுக்கு சென்று நீராடிவிட்டு நீங்கள் புண்ணியம் தரக்கூடிய கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினம் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசுவீங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள், நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள், உறவினர்கள் உங்ககிட்ட மனம் திறந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.